பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது கோல்டு ரேட்டில் அதில் குறைக்கிறதுக்கோ இல்லை அதை ஏதாவது கையாளுறதுக்கோ, ஏன்னா காமன்மேன் நிறையா சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 1,50,000 அப்படின்ற இலக்கை நோக்கி அது ஒரு சவரன் போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது இதில் ஏதாவது அறிவிப்பு இருக்குன்றது பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அது அது என்ன ஆனது? ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் விலை நகர்தல் அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை ஒட்டி தான் நகருது. அப்படி அந்த கேள்வியை நீங்கள் ஏதாவது கொஞ்சம் கோல்டுக்கு எதாவது பண்ணுங்கன்னு கேட்டால் ட்ரம்ப்பை தான் நீங்கள் கேட்கணும். ஏன்னா அவர் எடுக்கக்கூடிய எல்லா வகையான அன்பிரிடிக்டபிள் டெசிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே என்ன பண்ணுது, டாலரை இடிக்குது, டாலர் இடித்தா தங்கத்தை இடிக்குது. ஸோ இந்த மாதிரி அது ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸில் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அது இம்போர்ட் டியூட்டியை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்றதான். அது குறைச்சிக்கும் செஞ்சாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், முன்னாடி கோல்டு பாண்டில் பெரிய அடி கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா தங்க விலை ஏறினதுனால ரிடம்ஷனில் மோர் தென் 1.5 lakh crore மேலே அவங்களுக்கு அடி விழுந்தது. ஸோ அப்போ தங்கத்தின் விலையை கட்டுக்குள் கொண்டு வரதுன்றது இவங்க கையில் கிடையாது, அடிப்படையில் கிடையாது. பட் ஏதாவது கொஞ்சம் குறைப்பதன் மூலமாக இங்கே கொஞ்சம் வாங்குறவங்களுக்கான பேர்டன் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் தங்கத்தின் விலை 2 நாளாக டெய்ல் ஸ்ப்ரிங், தங்கம் மட்டும் இல்லை வெள்ளியும் கூட அடி பின்னி எடுக்குது. இதில் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ரீட்டைலர்ஸ் எல்லாம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எந்த பங்கு சந்தையாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களாகட்டும், எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வெள்ளி பார்த்திங்க அப்படின்னா 25 ஒரு கிலோவுக்கு 25,000 30,000 இன்றைக்கும் விழுந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்போது இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க குளோபல் செனாரியோ சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக நம்ம தங்கத்தையும் வெள்ளியும் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் சப்ஜெக்டை தொட்டதுனால ரீட்டைலர்ஸ் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கும்போது, இந்த மாதிரி போன நம்ம நிகழ்ச்சியில் கூட பேசும்போது சொன்னோம், தங்கம் வெள்ளி இன்வெஸ்ட் பண்ணலாம் தான், ஆனால் இந்த மாதிரி ஸ்பெக்குலேட்டிவான ஒரு ரைஸ் இருக்கும்போது உள்ளே போய் மாட்டிக்கக்கூடாது, வெயிட் பண்ணுங்க, லெட் இட் செட்டில் டவுன். இப்போ இந்த அது உண்மைதானே? அந்த மாதிரியான ஒரு விமர்சனம் இப்போ திடீர்னு வெள்ளியோட விலை 420 ரூபாய்க்கு போச்சு, 425 ரூபா வரைக்கும் ஒரு கிராம்லாம் போச்சு. அது வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருந்தது. அது உண்மைதானா? எது வந்து கொஞ்சம் வேகமாக நகர ஆரம்பித்தாலும் அதை வாங்கி விற்கிறதுக்கான ஒரு பெரிய பணம்பலம் வாய்ந்த ஆட்கள்லாம் உள்ளே வருவாங்க குறுகிய கால லாபத்துக்காக. அதனால் ஆர்டிஃபிஷியலாக ஏறுதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எல்லாம் பங்கு சந்தைக்கும் இது பொருந்தும். எப்போவுமே வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு ஒன்று நம்ம சொல்லுவோம். ஒரு பங்குக்கான இன்ட்ரின்சிக் வேல்யூனா இதான் ஒரு நியாயமான ஒரு விலை அப்படின்னு சொல்லிட்டு, பங்கு சந்தையில் எப்பயுமே அந்த நியாயமான விலையை ஒட்டி வியாபாரம் ஆகாது. சில சமயம் நியாயமான விலையை விட பல மடங்கு பெருசாக வியாபாரமாகும். சில சமயம் பார்த்திங்கன்னா பல மடங்கு கீழே இறங்கியும் வியாபாரமாகும். அப்போது இந்த துறை சார்ந்து இறங்குறவங்களுக்கு தான் அது பற்றிய ஒரு நாலெட்ஜ் இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, ஓகே இது வந்து எக்ஸசிவ் ஸ்பெக்குலேஷனில் இருக்குது, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வாங்கி மாட்டிக்கூடாது, ஒருவேளை கையில் வச்சுருந்தா கொஞ்சம் விற்று லாபத்தை எடுக்கலாம் அப்படின்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அதே மாதிரி தான் கோல்டை பொறுத்த வரைக்கும், சில்வரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு குறுகிய காலத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு மாதத்துக்கு முன்னாடி 1,00,000 ரூபா ஒரு கிலோ இருந்தது, இப்போ 4,00,000 ரூபாய்க்கு போகுதுன்னா இதில் எந்த விதமான லாஜிக் இருக்குது? உடனே ஒரு மாதத்தில் அப்படி என்ன உங்களுக்கு டிமாண்ட் வந்துடும்? அதாவது நான் சொல்கிறது ப்ரொடக்டிவாக நீங்கள் அதை வாங்கி ஒரு பொருளுக்கு உபயோகப்படுத்தி அதன் மூலமாக வரக்கூடிய அவுட்புட் அப்படின்றது இந்த ஒரு மாதத்தில் பெரிய மாற்றங்கள் வரப்போதில்லை. ஆனால் ஒரு ஹாரிசான் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது வெள்ளியினுடைய பயன்பாடு, தங்கத்தை வந்து நம்ம ஒரு வேல்யூ மெட்டலாக நம்ம பார்க்குறோம். ஆனால் வெள்ளி எடுக்கும்போது வேல்யூ மெட்டல் ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் அப்படி சொல்லக்கூடிய வகையில் ரெண்டாக பிரித்து பார்க்கும்போது அதுக்கான வேல்யூ இருக்குது. ஆனால் 1,00,000 ஒரு கிலோ 1,00,000லேருந்து 4,00,000 போகிற அளவுக்கான வேல்யூ அப்படின்றது உடனடியே இல்லை. காரணம் என்னன்னு சொல்லும்போது, உற்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அது வந்து ஓவர் நைட் உற்பத்தி பண்ண முடியாத ஒரு பொருளும் கூட. ஏற்கனவே நம்ம பேசும்போது சொல்லியிருப்போம், இந்த ஜிங்க் லெட் இதெல்லாம் உற்பத்தி பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட்ஸ் தான் வெள்ளி. ஸோ அப்போ அதை உற்பத்தி பண்ண முடியாது, ஷார்ட் சப்ளை ஆகிப்போச்சு. அப்போது டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குதுன்ற ஒரு நிலவரத்தில் அதை யூஸ் பண்ணி விலை ஏற்றுறதும் அதன் மூலமாக பலனடைகிறதும் நடக்குது. இப்போ ஏன் ஒரே நாள் 30% விழுது, 25-30% அப்படின்னு சொன்னாலும் டம்ப் பண்ணுறவங்க தான், கீழே வாங்கினவங்களாம் மேலே விற்று டம்ப் பண்ணுறாங்க. ஏன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு கிளை கதைகள்லாம் வருது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜெரோம் போவெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெட் சேர்மன், அமெரிக்காவோட ஃபெட் சேர்மன், அவரோட டேர்ம் முடிஞ்சு அடுத்தது வந்து நம்ம ட்ரம்ப் அவரோட நாமினியாக ஒருத்தர் கெவின் வார்ஷன் ஒருத்தரை உள்ளே கொண்டாடுறாரு. அவர் வந்து ஆக்சுவலாக அந்த பொசிஷன் வந்து ரொம்ப முக்கியமான பொசிஷன். நாட்டோட பொருளாதாரத்தை கட்டுக்குள் கொண்டு வர்றது, அதாவது பணவீக்கத்தை கட்டுக்குள் கொண்டு வச்சு வளர்ச்சியை மெயின்டைன் பண்ணுறது மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது ரிசர்வ் பேங்க், நம்ம ரிசர்வ் பேங்க் மாதிரி அங்கே ஃபெட் ரிசர்வ். ஆனால் அதோட தலைவர் ஜெரோம் போவெல் அப்படின்றவர் வந்து அது ஒரு இண்டிபெண்ட் பாடி, இந்தியாவிலையும் அப்படி தான். ஆனால் அதை வந்து ட்ரம்ப் வந்து கொஞ்சம் ஓவர் பவர் பண்ண ட்ரை பண்ணார். நீ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணு, நான் சொல்கிறேன் கம்மி பண்ணு அப்படின்னு. அவர் சொல்கிறார், இல்லை எப்போ தேவையோ அப்போ மட்டும் தான் நான் கம்மி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை நிராகரிச்சிட்டார். அதனால் அங்கே வந்து ஃபயர் அப்படின்ற ஒரு வார்த்தை சாமானம் யூஸ் பண்ண போடும், யாரெல்லாம் தேவையில்லையோ அவங்கள ஃபயர் பண்ணிடலாம். உடனே ட்ரம்ப் வந்து ஐ வில் ஃபயர் ஜெரோம் போவெல் அப்படின்னாரு. ஆனால் அவங்க கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அந்த மாதிரி ஒரு ஃபெட் சேர்மனை
அவங்களால ஃபயர் பண்ண முடியாது, ஈவன் தோ பிரசிடென்ட் ஆஃப் தி கண்ட்ரியாக இருந்தாலும். அதனால் அந்த டேர்ம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே கொண்டு வரக்கூடிய இந்த கெவின் வார்ஷ் வந்து அவர் சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டுவார், வட்டி விகிதத்தை குறைச்சிருவார். இப்போ பார்த்தீங்கன்னா 3.5 3.75 இதில் இருக்குது வட்டி விகிதம் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும். ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரு, அது 1.5 கொண்டு வான்றாரு. இப்போ 1.5 கொண்டு வர்றதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா எப்போவுமே இன்ஃப்ளேஷன்றது ஒரு ஃபேக்டர் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இப்போ இதுக்கு வட்டி விகிதத்தை குறைக்கும் போது என்ன ஆகும், டிமாண்ட் கூடும், விலைவாசி கூடும், இன்ஃப்ளேஷன் கூடும். இப்போ இன்ஃப்ளேஷன் கூடும்போது திரும்ப என்ன ஆகும், மக்களோட நடைமுறை வாழ்க்கை பாதிக்கப்படும். இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் அவங்க வேலை பார்ப்பாங்க. ஆனால் இப்போ இந்த சப்ஜெக்டை ஏன் தொட்டோம் அப்படின்னு சொல்லும்போது தங்கத்தின் விலை, வெள்ளி இதெல்லாம் தொடர்புடையது. அவர் எடுத்த அந்த முடிவின் அடிப்படையில் தான் வட்டி விகிதம் குறைக்கப்படும் போல இருக்குது, அதனால் தங்கத்தெல்லாம் டம்ப் பண்ணுன்றாங்க. பட் அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது அந்த ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய ஒரு விஷயத்தான் இருக்கிறதுனால இப்போதைக்கு தங்கம் வெள்ளியும் பார்த்தீங்கன்னா வாலட்டாலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தள்ளி நிற்கிறது நல்லது. வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு ஃபால் வந்தது அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக அப்போது அதை வந்து நிப்ளிங் பண்ணணும். தே ஷுட் நாட் இன்வெஸ்ட். கொஞ்சம் கொஞ்சமாக தே கேன் ஸ்டார்ட் பையிங் இட். நெக்ஸ்ட் ஒரு 6 months டைம், மாதம் கொஞ்சமாக 6 months 9 months இந்த மாதிரி பிரித்து போட்டு வாங்குறது நல்லது.